Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல Development of Knowledge, Subjects and Curriculum in Socio-Political and Intellectual Context இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். மே 2017, மே 2018, மே 2020 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷமும் நம்ம இந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். First, knowledge. Knowledge is a familiarity, awareness or understanding of someone or something. ஒரு பர்சனை பற்றியோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ நமக்கு என்ன தெரியும், என்ன அவேர்னஸ் நமக்கு இருக்குது, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம், என்ன ஃபேக்ட்ஸ் தெரியுது, என்ன இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நமக்கு தெரியுது, தென் ஸ்கில்ஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நாலேஜ் தான். ஸோ இந்த நாலேஜ் நம்ம எப்படி அக்வயர் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ அல்ல நம்ம எஜுகேஷன் மூலமாகவோ நம்ம லேர்ன் பண்ணுறதாலேயோ டிஸ்கவர் பண்ணுறதுனாலையோ நம்ம ஐடியாஸை ரிசீவ் பண்ணுறதுனாலையோ பர்சீவ் பண்ணுறதுனாலையோ தான் நம்ம இந்த நாலேஜ் வந்து அக்வயர் பண்ணுறோம். ஸோ இந்த நாலேஜ் ஸ்கூல்ஸ் கரிக்குலம் எல்லாமே எப்படி சோஷியல் கான்டெக்ஸ்டில் பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்டில் தென் இன்டெலெக்சுவல் கான்டெக்ஸ்டில் டெவலப் ஆச்சுது எமர்ஜ் ஆச்சுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா பொலிட்டிக்கல் அவேர்னஸ்க்கான எஜுகேஷன் ஃபார் ஆல், தென் விமன் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷன். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். அண்ட் சோஷியல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா சோஷியல் என்வரான்மெண்ட், சோஷியல் சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி நாலேஜ் ஸ்கூல் கரிக்குலம் எல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலம்லாம் டெவலப் ஆச்சுது. தென் இன்டெலெக்சுவல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா புதுசாக டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சை கரிக்குலம் யூஸ் பண்ணுறது, மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் யூஸ் பண்ணுறது, அண்ட் லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம் வந்து டெவலப் ஆகிறது, அதுக்கு சேஞ்ச் ஆகிறது. ஸோ இதெல்லாமே வந்து இன்டெலெக்சுவல் கான்டெக்ஸ்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜ் கரிக்குலம் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன். ஸோ மேன் வந்து சிவிலைசேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளாலே நிறைய ஸ்டேஜஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேதரர் ஆஃப் ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஃபாரஸ்ட்டில் இருந்து ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ரூட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணாங்க, கேதர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஹண்டர், வேட்டையாடினாங்க, விலங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. தென் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டூல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. தென் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க, கேட்டில் ரேரிங் எல்லாம் பண்ணாங்க. தென் அவங்க ரிவர் வேலி பிளெயின்ஸில் செட்டில் ஆனாங்க. தென் அப்போ தான் வந்து சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. அதுக்கப்புறம் ஹியூமன் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. தென் சவுண்ட் சிக்னல்ஸை வந்து சைன் லாங்குவேஜையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க குரூப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சவுண்ட் சிக்னல்ஸையும் சைன் லாங்குவேஜஸையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சுது. அதில் இருந்தால் ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து இவால்வ் ஆச்சுது. ஸோ வேர்ல்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு குரூப்லையுமே அவங்க குரூப்பில் இருக்க மற்ற பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜை வந்து ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு குரூப்புமே அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை வந்து அவங்க டெவலப் பண்ணனால தான் வந்து வேர்ல்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் டெவலப் ஆச்சுது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபேமிலியில் இருக்க சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது பேரண்ட்ஸுக்கு தான் இருந்தது அப்படின்னு இந்த ஸ்டேஜில் வந்து மக்கள் கருதுனாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆக்குபேஷனில் வந்து மெம்பர்ஸ் ஈடுபட்டாங்க. அதாவது சிலவங்க வந்து ஹண்டிங் பண்ணுவாங்க, டூல்ஸ் செய்கிறதுல ஈடுபட்டாங்க. சிலவங்க வந்து அந்த பர்டிகுலர் குரூப்பை வந்து காவல் காக்கிற தொழிலில் வந்து ஈடுபட்டாங்க, செக்யூரிட்டி பீப்புளாக இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபேமிலி சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபாதர், அப்பா வந்து அவர் என்ன ஆக்குபேஷனில் ஈடுபடுறாரோ, என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து சன்ஸுக்கு டீச் பண்ணாங்க. சன்ஸுக்கு, அதாவது பையங்களுக்கு வந்து அவர் என்ன ஆக்குபேஷனில் ஈடுபட்டாரோ அந்த ஆக்குபேஷனை பற்றி டீச் பண்ணாங்க. தென் அம்மா வந்து பொண்ணுங்களுக்கு, அதாவது அவங்க டாட்டர்ஸுக்கு டொமஸ்டிக் டியூட்டிஸ், அதாவது சமைக்கிறது எப்படி, குழந்தைகளை கவனிக்கிறது எப்படி, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது எப்படி, ஸோ இந்த மாதிரியான டியூட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சில்ட்ரன் லேர்ன் பண்ணாங்க. இந்த நாலேஜ் ரெவல்யூஷன், நாலேஜ் புரட்சி ஏற்பட்ட பிறகு தான், அறிவு புரட்சி ஏற்பட்ட பிறகு தான் ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இந்த அறிவு புரட்சியை வந்து 4 ஸ்டேஜஸாக அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டேஜஸாக இந்த ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாலேஜ் ரெவல்யூஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்கூல் சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுது. தென் இன்வென்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சுது. தென் தேர்ட் ஸ்டேஜ் வந்து இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் மிஷின்ஸ், தேர்ட் ரெவல்யூஷன் இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் மிஷின்ஸ் இன்வென்ட் ஆன பிறகு எப்படியெல்லாம் அறிவு புரட்சி நடந்தது. தென் ஃபோர்த் வந்து மின்னணு சாதனங்களை வந்து எஜுகேஷனில் எப்படி யூஸ் பண்ணனால என்னெல்லாம் நடந்துச்சு. ஸோ இதை தான் வந்து 4th ரெவல்யூஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ரெவல்யூஷனே நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்கூல்ஸ். நாலேஜில் ஃபஸ்ட் ரெவல்யூஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சில்ட்ரனை டீச் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி சேஞ்ச் ஆச்சு, அதாவது ஷிஃப்ட் ஆனது தான் ஃபஸ்ட் ரெவல்யூஷன். பேரண்ட்ஸ் தான் அது வரைக்கும் சில்ட்ரனுக்கு ஆக்குபேஷன், டொமஸ்டிக் டியூட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இங்கே ஷிஃப்ட் ஆனது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபேமிலியிலேருந்து ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆனது தான் ஃபஸ்ட் ரெவல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான்.
தென் இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்து அட்டைன் பண்ண உடனே அந்த சில்ட்ரனை வந்து ஒரு டீச்சரோட ஹோமில் வந்து சேர்த்துடுறாங்க. அந்த டீச்சரோட ஹோம் வந்து ஆசிரமம். அந்த குரு தான் வந்து அங்கே டீச்சராக இருப்பார். ஸோ இங்கே பேரண்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ சில்ட்ரன் வந்து இங்கே டீச்சர் கூட தான் இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. டீச்சரோட ஹோம்லேயே ஸ்டேஜ் பண்ணி டீச்சர் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. சில்ட்ரனுக்கு தேவையான ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர் எல்லாம் வந்து டீச்சர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சில்ட்ரன் வந்து டீச்சருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ரிமோட் பிளேசஸில் வந்து காரிடார் ஸ்கூல் எல்லாம் இருந்தது. தென் இந்த குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் காரிடார் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓரலாக தான் இந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தட் வந்து வாய்மொழி மூலமாக தான் இருந்தது. வாய்மொழி மூலமாக தான் கல்வி வந்து புகட்டப்பட்டது. தென் இங்கே என்னெல்லாம் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், டீச்சிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது அப்படின்னா, லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து லிசனிங், மெமரைசிங், ரெசைட்டிங், டிஸ்கஷன். ஸோ லிசனிங் அப்படின்னா டீச்சர் என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணாங்க. தென் மெமரைசிங், அவங்க வந்து மனப்பாடம் பண்ணாங்க. அவங்க டீச்சர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் ஸ்லோகாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. தென் டிஸ்கஷன், டீச்சர் வந்து ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க புது ஐடியாவை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த ஐடியாவை வந்து அவங்க மனசில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். தென் டீச்சிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஓரல் எக்ஸ்பிளனேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், லாஜிக்கல் டிபேட். ஸோ இங்கே வந்து ரிட்டனாக எதுவுமே இல்லாதனால எப்போவுமே ஓரல் எக்ஸ்பிளனேஷன் தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் டைமில். தென் டெமான்ஸ்ட்ரேஷன், ஏதாவது ஒரு ப்ராசஸ்னால் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் லாஜிக்கல் டிபேட், ஒரு கான்செப்ட்னா அதோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பற்றி லாஜிக்கலாக டிபேட் மூலமாக டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். தென் செகண்ட் ரெவல்யூஷன் வந்து இன்வென்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இங்கே லெட்டர்ஸ், எழுத்துக்கள் எல்லாம் வந்து டெவலப் ஆச்சுது. தென் டெவலப் ஆகி ஸோ இந்த எழுத்துக்களுக்கான சவுண்ட்ஸுமே வந்து ஃபார்ம் ஆச்சுது. ஸோ இந்த லெட்டர்ஸை கம்பைன் பண்ணி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வேர்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே ஒரு சிங்கிள் டீச்சர், அதாவது குரு, அவங்களுக்கு என்னெல்லாம் கான்செப்ட் தெரியுமோ, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தெரியுமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணாங்க. என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, மெடிசனாக இருக்கலாம், அஸ்ட்ரானமியாக இருக்கலாம், மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்கலாம், தென் மேனேஜ்மெண்ட், போருக்காக தேவையான கலைகள், இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா லேர்னிங் த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது வாய்மொழி மூலமாக வந்து கல்வி புகட்டுறது. தென் பாம் லீவ்ஸ், அதாவது பனை ஓலையில் எழுதியிருக்கிறத ரீட் பண்ணுறது, அதை காப்பி பண்ணுறது, ஸ்கிரிப்ட்ஸை ரீட் பண்ணுறது, ஸ்கிரிப்ட்ஸை வந்து எழுதுறது, அந்த பாம் லீவ்ஸில் வந்து ஸ்கிரிப்ட்ஸை எழுதுறது, இதை காப்பி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த செகண்ட் ரெவல்யூஷன் டைமில் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இங்கே டீச்சர் வந்து அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணாங்க. ஸோ லேர்னிங் வந்து ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. பிகாஸ் இங்கே ஸ்கிரிப்ட் ஃபார்ம் வந்தாச்சு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரீட் பண்ண முடியும், அவங்க எழுத முடியும், காப்பி பண்ண முடியும் கான்செப்ட்ஸை. ஸோ ஸ்லோவாக வந்து நாலேஜ் வந்து லேர்னிங் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அதன் நாலேஜும் வந்து ஒரு மொமெண்டத்தோட ஒரு ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சு, ஒரு ஸ்பீடோட ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சுது. தென் இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் மிஷின்ஸ். ஸோ பிரிண்டிங் மிஷின்ஸ் வந்து உருவாக்கப்பட்டதால் வேறு பிளேஸில் இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களோட நாலேஜ், அறிவு, அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து நல்லா மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு கான்செப்டில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொரு ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அஸ்ட்ரானமியில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸுமே அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதெல்லாம் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் பண்ணி புக்காக பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுனால வந்து மற்றவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சது, நாலேஜ் வந்து டெவலப் பண்ண வாய்ப்புகள் இருந்தது. ஸோ இந்த பிரிண்டிங் மிஷின்ஸ் வந்ததுனால நாலேஜ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ பீப்புளோட நாலேஜுமே வந்து நல்ல வைடராக, வேரிடாக, டீப்பாக, அதாவது வேரிட் மீன்ஸ் வெரைட்டி ஆஃப் நாலேஜ் வந்து பீப்புளுக்கு கிடைச்சிது. ஸோ அதனால் நாலேஜ் வந்து நல்ல வைடாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. மக்களும் ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து நல்ல டீப்பாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிரிண்டட் புக்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்டு எல்லா நூக் அண்ட் கார்னர் எங்கெல்லாம் இருந்தோ எல்லா இடமே வந்து ரீச் ஆகும். என்னெல்லாம் நூக் அண்ட் கார்னர் வந்து எல்லா இடமே ரீச் ஆச்சுது. ஸோ இங்கே பிரிண்டட் ஃபார்ம் வந்தனால டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த பாம் லீவ்ஸ், அந்த பேப்பரஸ் லீவ்ஸில் வந்து காப்பி பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ அந்த காப்பி பண்ணுற பேர்டன் வந்து குறைய ஆரம்பிச்சு. ஸோ இதான் வந்து பேப்பரஸ் லீவ்ஸ், இது வந்து பாம் லீவ்ஸ். ஸோ இந்த பாம் லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணி அந்த டைமில் வந்து ஸ்கிரிப்ட்ஸை வந்து காப்பி பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. காப்பி பண்ணுற வேலைகள் வந்து இந்த பிரிண்டிங் மிஷின் வந்தனால குறைஞ்சிது. தென் ஸோ அந்த ஸ்டேஜில், அதாவது செகண்ட் ரெவல்யூஷன் டைமில் வந்து ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸாக இருந்தது டாக்ஸிலா அண்ட் நாலந்தா. ஸோ இந்த நாலந்தா டாக்ஸிலாவில் லேர்ன் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வேறு பிளேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டாக்ஸிலா நாலந்தா யூனிவர்சிட்டியில் தங்கி வந்து கல்வி கட்டுறாங்க. ஸோ இதான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி. இங்கே வந்து அவங்க கல்வி கற்று அவங்க வந்து அவங்க ஸ்டடீஸை வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு அவங்க ஏரியாவில் போய் அவங்க கட்ட நாலேஜ், அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க.
அவங்க இந்த யூனிவர்சிட்டியில் லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்க இருக்கிற இடத்துல வந்து நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தேர்ட் ரெவல்யூஷனில் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் டிசிப்ளின் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே தான் அகடமிக் டிசிப்ளின் சப்ஜெக்ட் கான்செப்ட் எல்லாமே தேர்ட் ரெவல்யூஷன் மூலமாக தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த சப்ஜெக்ட் கான்செப்ட் மூலமாக இப்போ அகடமிக் டிசிப்ளின்ங்கிறது ஒரு வைட் கான்செப்ட், அதாவது ஹையர் எஜுகேஷன் லெவலில் தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸுங்கிறது வந்து ஸ்கூல் லெவல். ஸோ ஸ்கூல் லெவலில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், பேசிக் ரூல்ஸ், லாஸ் எல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணலாம், ஈஸியாக ரீட் பண்ணலாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். தென் கரிக்குலம் வந்து சப்ஜெக்ட் சென்டர்ட் அப்ரோச்சில் தான் வந்து கரிக்குலம் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. தென் இங்கே வந்து டிஸ்கஷன்ஸ், அசைன்மெண்ட், குரூப் ஒர்க், ரிட்டன் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ப்ரீடாமினன்ட் பிளேஸாக அந்த டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் ப்ரீடாமினன்ட் பிளேஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் டைமில் வந்து லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் லிசனிங், மெமரைசிங் இந்த மாதிரி தான் இருந்தது, செட்டிங் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து டிஸ்கஷன், அசைன்மெண்ட், குரூப் ஒர்க் எல்லாமே வந்தாச்சு. ஸ்கூல் கரிக்குலம் மூலமாக, ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறாங்க. தென் காலேஜில், ஹையர் எஜுகேஷன் லெவல், யூனிவர்சிட்டிலலாம் டிசிப்ளின் பேஸ் பண்ணி நாலேஜ் புகட்டுறாங்க, நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் மூலமாக டிசிப்ளினை லேர்ன் பண்ணுறதுக்கான, ஹையர் எஜுகேஷனில் போய் டிசிப்ளினை இந்த பர்டிகுலர் டிசிப்ளினை லேர்ன் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் கரிக்குலம் வந்து சப்ஜெக்ட் சென்டர்ட் அப்ரோச்சில் தான் டெவலப் ஆச்சுது. தென் ஃபோர்த் ஒன், யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். ப்ராக்ரஸ் ஆஃப் நாலேஜ் வந்து இங்கே எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மூலமாக தான் நடைபெற்றது. அதாவது மின்னணு சாதனங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து ஆடியோ எய்ட்ஸ், விஷுவல் எய்ட்ஸ் இதெல்லாம் தவிர்த்துமே இங்கே செல்ஃப் லேர்னிங் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது டீச்சிங் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க லேர்னிங்கை வந்து மானிட்டரைஸ் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் லேர்னிங் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த லேர்னிங்கோட அப்ரோச் வந்து டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்லேருந்து லேர்னர் சென்டர்ட் அப்ரோச்சுக்கு வந்து ஷிஃப்ட் ஆச்சு. அப்போ எஜுகேஷன் டீச்சர் சென்டர்ட் எஜுகேஷன்லேருந்து லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுது. ஸோ இதான் வந்து இங்கே மெயின் பாயிண்ட். தென் எஃபர்ட்ஸ் வந்து ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் கரிக்குலம் வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க. அதாவது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னா ஒரு கான்செப்டை வந்து ஒரே டிசிப்ளின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம வேறு டிசிப்ளினை கம்பைன் பண்ணி அந்த ப்ராப்ளம், அந்த டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது, ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸை வந்து இந்த ஃபோர்த் ஸ்டேஜில், ஃபோர்த் ரெவல்யூஷன் டைமில் எடுத்தாங்க. தென் இன்டர்நெட் மூலமாக ஒரு டாபிக் ரிலேட்டடாக நமக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதை நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இங்கே இன்டர்நெட்டோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இன்டர்நெட் மூலமாக நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். தென் வேரியஸ் ஆஃப் அகடமிக் டிசிப்ளின்ஸ் ஆர் ஷேர்டட். அதாவது ஒரு அகடமிக் டிசிப்ளின் அதோட பவுண்டரிஸ் இவ்வளோ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னா நிறைய டிசிப்ளின்ஸை வந்து மோர் தென் ஒன் பிரான்ச் ஆஃப் நாலேஜ் வந்து இங்கே ரிலேட் பண்ணுறாங்க, கம்பைன் பண்ணி இங்கே லேர்ன் பண்ணுறதுனால இந்த அகடமிக் டிசிப்ளின்ஸுக்கு இடையில இருக்கிற பேரியர்ஸ், பவுண்டரிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறது. Then influence of political context and knowledge explosion. So knowledge explosion, political context எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸில் வந்து சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது ஃபேமிலியோட கடமை அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருந்தது. 18th century வரைக்கும் சில்ட்ரனுக்கு எஜுகேஷனாக ப்ரொவைட் பண்ணுறது ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி தான் இருந்தது. கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் 19th centuryயில் டெமோக்ரஸி கான்செப்ட் வந்த பிறகு எல்லாருக்குமே எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷனை அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற அந்த வேர்ல்டு வைட் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்பட்டனால ஸோ இந்த எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது, எஜுகேஷன் ஃபார் ஆல், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுனாங்க. தென் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து கல்வி கற்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு மக்கள் கருத ஆரம்பித்தாங்க. ஸோ அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் கேர்ள்ஸ் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய விமென்ஸ் யூனிவர்சிட்டிஸ், விமென்ஸ் காலேஜ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ், விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் மூலமாக தான் நமக்கு எஜுகேஷன் நடைபெறுது. தென் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ அண்ட் வீடியோ மீடியா, டிவி அண்ட் ரேடியோலெல்லாம் இந்த பர்டிகுலர் கான்செப்ட், சப்ஜெக்ட், லெசன்ஸ் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் வந்து இந்த சப்ஜெக்ட், இந்த கிளாஸில் 6th standardோட மேக்ஸ் வந்து இந்த டைம் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம டிவியில் சேனலில் நோட்டிஃபிகேஷன் வரதெல்லாம் பார்த்துருப்போம். தென் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாட்டு வெபினார், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். இந்த லெக்சர் பேனல் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாமே வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க. Then conclusion. So the first 2 revolutions வந்து social environment influence-ஆல தான் நடைபெற்றது. Then last revolution, third revolution, fourth revolution எல்லாமே intellectual environment மூலமாக தான், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் நடந்தது. ஸோ இந்த சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் கான்டெக்ட் எல்லாமே நாலேஜும், சப்ஜெக்ட்ஸ், கரிக்குலம் எல்லாம் எமர்ஜ் ஆகிறதுக்கும் டெவலப் ஆகிறதுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஹையர் லெவல்ஸுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ், கரிக்குலம்லாம் வந்து ஹையர் லெவலுக்கு டெவலப் ஆகிறதுக்கும் இந்த சோஷியல் கான்டெக்ட், பொலிட்டிக்கல் கான்டெக்ட், இன்டெலெக்சுவல் கான்டெக்ட் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதான் டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ், சப்ஜெக்ட் அண்ட் கரிக்குலம் இன் சோஷியோ, பொலிட்டிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் கான்டெக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.